பழைய சூப்பர் சுப்ராய மாஸ்டர் அசிஸ்டன்ட் அந்த அந்த ஸ்டைலில் எடுத்தார். இவன் வந்து நான் பண்ண இல்லை அவரு சரியா அடிக்கல இப்படி பண்ண, அவர் என்னுடைய குருநாதரா, உனக்கும் பெரிய பெரிய ஆளு தான் இல்லைப்பா அப்படிப்பா படம் பண்ணால் பல ஸ்டைலில் எடுக்கிறார், இப்படி தான் வேணும்னு அவன் இப்படி மாஸ்டர் எப்படி பண்ணா அப்படி பண்ணாலும் அவராண்டை சொல்லி அப்படி மாற்றி பசங்களை களத்தில் இறங்கி பண்ணுவாங்க. அப்படி அதை இந்த பிரேமில் பண்ணணும்னு பசங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோ வேலைலாம் அதில் கம்மி தான். இப்போ மற்ற ஆர்டிஸ்டானா நான் வேலை வாங்கணும். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபைட்னா இன்றைக்கே ரிஹர்ஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஸ்பாட் டக் டக்னு போயிட்டே இருக்கும். அப்படி போகும். ஓகே, அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு அதில் இல்லை. எனக்கு அந்த குழந்தைங்களோட கிளாஸில் வாங்குறப்ப தான், ஏன்னா 300 குழந்தை நடிக்கிறதுனா ஒரு குழந்தை தலை சொரியும், ஒரு குழந்தை பக்கத்தில் பையன் கிளி விட்டுருக்கும். அந்த ஒரு இதுவாக டிசிப்ளினாக நம்ம எடுத்துட முடியாது. அதனால டிசிப்ளின் இல்லை, அவங்க குழந்தை விளையாட்டுத்தன்மை தான். நமக்கு ஒரு இப்படி ஒரு இங்கிலீஷ் படம் மேலே ஷாட் வச்சுப்போம், மேலே அங்கே ட்ரெயின் கிளம்பும், அப்படியே அதை பிரிட்ஜு அப்புறம் பார்த்து அந்த குழந்தைகளை காட்டுவேன். அதில் என்ன பண்ணும், அந்த 4 நாள் எடுத்த ஷாட்டு அந்த ஒரு கல்லூரியில் எடுக்கிறேன். அந்த கல்லூரியில் அது மாதிரி ஷாட் எடுக்கிறோம். அங்கே அதாவது இது ஆரஞ்சு கலர் ஹீரோ, அது வெள்ளம் கலர், இது அந்த ஒரு பியூட்டி ஷாட் எடுக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. காரணம் இந்த குழந்தைங்க அவ்வளோ மிஸ்டேக் பண்ணும், திடீர்னு ஓடிடும் வெயில் அதிகமாகுதுன்ட்டு. அதுங்களை கண்ட்ரோல் பண்ணி அந்த மாஸ்டர்களை வச்சுங்க. அந்த குழந்தைங்க நம்ம சொன்னோட கேட்காது, அந்த எயில் மாஸ்டர் சொன்னால் உட்காரோம் எந்த நேரம் நிற்கணும் பசங்க. சரி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. பட் சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் வந்து நிறைய தியேட்டர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அதான் சார், நான் சாங் ரிலீஸ் வந்துதாங்க, எனக்கு முக்கியமான டைரக்டர்லாம் கூப்பிட்டுருந்தேன். ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் ரிலீஸ் பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு சத்தியமாக அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா ஒரு இவ்வளோ பண்ணிட்டேன், இனிமேல் தேட்டர் பிடிக்கிறது கஷ்டம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஒவ்வொரு தேட்டருக்கும் சென்னையில் ஓட்டணும்னா ஒவ்வொரு தேட்டருக்கும் 25,000 ஒரு இதுக்கு ஒரு முறை போடுறதுக்கு 25,000 கொடுக்கணுமா. இது உண்மையாக எனக்கு ஐடியா இல்லை. நான் என்ன நினச்சேன், நம்ம சரி ஒரு பிரிவு போட்டு பார்ப்போம், வாங்கினா பார்ப்போம், இல்லைன்னா இறங்குவோம். அண்ட் அதே மாதிரி சிலம்பம் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி நீங்கள் சொன்னீங்கல்ல, எவ்வளோ நாள் வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஷூட்? மேடம், நாங்கள் வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறப்போ கம்பல்சரி ஒரு 35 நாள் தான் பிளான் பண்ணோம். 54 நாள் போச்சு. காரணம் வந்து இது வேணும், இது சரி, திருப்பி இது வீடியோ வரும், இப்படி தான். அதாவது மக்களுக்கு என்னென்ன விஷயம், சில தவறுகள் வந்திருக்கும் ஷார்ட்டில், அது நம்ம அதை இப்படி வந்தால் நம்ம நல்லா இருக்காது, திருப்பி இதை மாற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் போய் தான் அவ்வளோ டைம் ஆச்சு. இல்லைன்னா ஒரு படம் பக்கா பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 நாள் ஹெச்டி போட்டு வந்துடலாம். எங்களுக்கு 54 நாள் ஆவணத்துக்கு காரணம், சில நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அது சில விஷயம் எங்கேயோ சில விஷயம் பொருந்தாது, அது வேணான்றதுக்காக கதைகளும் அப்படி அப்பப்போ கதை பண்ணிட்டு பேர் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில ஷூட் பண்ணி எடிட் பண்ண பேர் கூட திருப்பி ஷூட் பண்ணியிருக்கோம். இது வேணும், இந்த குறையுது, இந்த டெம்ப்ட்டு குறையுது, இந்த டெம்ப்ட்டு வேணுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சிலம்பம் படத்தை பற்றி எங்களோட ஷேர் பண்ணீங்க. சிலம்பம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், காலைமலர் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காலைமலர் எபிசோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அடுத்த பவித்ரன். நன்றி, வணக்கம்.